திருப்பூரில் செயல்பட்டு வரும் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனத்தின் சமய நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் மும்மதத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்திரா சுந்தரம் அறக்கட்டளை நிறுவன தலைவர் இந்திரா சுந்தரம் மற்றும் செயலாளர் ராஜா முகமது உடன் எமது கோவை செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திருப்பூரை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்திரா சுந்தரம் நிறுவனம் என்பது தனிப்பட்ட நபர்களுக்கு கேட்பவர்களுக்கு உதவி செய்வது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலம் கடந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்று மத நிலையத்தின் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க. இது குறித்து பேசுவதற்காக அந்த நிறுவனத்தின் தலைவர் இந்திரா சுந்தரம் அவரை கேட்கலாம். மேடம் வணக்கம், வாழ்த்துக்கள். தனி மனிதனுக்கு செஞ்ச ஹெல்ப் இன்னைக்கு மத நிலையம் கடந்து செஞ்சிருக்கு. என்ன நோக்கத்துக்காக இந்த நோன்பு திறந்தது? வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேவைகள் நம்ம திருப்பூர்னு இல்லை, எல்லா ஊர்களையும் நாங்கள் இந்த சேவைகள் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் யார்கிட்டையும் உதவி பணம் ஃபண்டு வாங்குறதில்ல, எங்களோட சொந்த பணத்தில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் ரம்ஜான் நோன்பு வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் துணிகள் கொடுப்போம், பக்ரீத்துக்கு இறைச்சி கொடுப்போம். இந்த வருஷம் நான் யோசனை பண்ணி பார்த்ததில் இப்போது மக்கள் எல்லாருமே ஒன்று சேரணும், எல்லா மதக்காரங்களும் ஒன்று சேரணும், ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இஃப்தார் நிகழ்வு பண்ணலான்னு சொல்லி இஃப்தார் நிகழ்வுக்கு நாங்கள் யோசனை பண்ணி நானும் ராஜாவும் யோசனை பண்ணி இதை பண்ணலான்னு பண்ணோம். இது மெயினாக பார்த்திங்கன்னா சமுதாய நல்லிணக்கம், ஒற்றுமைக்காக எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும். எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த ஒற்றுமையை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி கொண்டு வருவோங்கிறதுல இதை நாங்கள் ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ஒரு 350 பேத்துக்கு எய்ம் பண்ணோம், ஆனால் 500 பேர் வந்துட்டாங்க. இதுலேயே நம்ம ஒற்றுமை இதுலேயே நாங்கள் ஜெயிச்சிட்டோங்கிறது ரொம்ப நிகழ்வாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதிலேருந்து சொல்கிறது என்னென்னா, எல்லோரும் இதை பார்த்து கண்டிப்பாக சமுதாய நல்லிணக்கம் மாதிரி இந்த மாதிரி எல்லாரும் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பாக பண்ணணும்னா நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா எதையும் சாதிக்கலாம். நன்றி சார். வணக்கம். இப்போ இந்த மத நிலைக்கு இஃப்தார் நிகழ்ச்சி குறிப்பாக 3 ஆன்மீக சொற்பொழிவரை கலந்துக்கிட்டாங்க, ஃபாதர் கலந்துக்கிட்டாங்க, அப்புறம் ஜமாத்துலேருந்து கலந்துக்கிட்டாங்க. இது போன்ற ஒரு நோக்கம் இந்திரா சுந்தரம் நிறுவனம் நடத்தணும் அப்படின்ற அந்த எண்ணம் எங்கிறது வந்து? வணக்கங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போது இந்த இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே எல்லாமே நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதி மதம் ஏற்பட ஆல்ரெடி எந்த இதுவுமே இல்லை, நாங்கள் பார்த்து பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ அந்த வகையில் இப்போ வட மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பல இதில் பல மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்தமாதிரி சூழ்நிலையில் நம்ம தமிழ் நாடு ஒரு தமிழ் பூங்கா மாதிரி இருந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையோடு வாழ்ந்துட்டுருக்குறோம். அது மேலும் வலியுறுத்துகிற விதமாக சரி ஓகே நம்ம ஒரு சமுதாய மத நல்லிணக்க ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் நாங்கள் ஆரம்பித்து செஞ்சோம். அதுக்கான பெரும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இதில் என்ன ஒரு குறிப்பிட்ட எங்கள் நிறுவன தலைவர் சொன்ன மாதிரி அவங்க ஒரு 4 நாளைக்கு முன்னே தான் ஆசைப்பட்டாங்க, இந்த மாதிரி நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த வகையில் இன்றைக்கி 27ஆம் நோன்பு லைலத் கதிருங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நாள். அந்த நாளில் இதை நம்ம பண்ணால் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று எல்லா சமுதாயத்தினரும், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாதரியார் வந்திருந்தாங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர் வந்திருந்தாங்க, பள்ளியோட ஜமாத் தலைவர்கள் இமாமெல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. குறிப்பாக இந்த நடத்திருக்கக்கூடிய இந்த நோன்பு நிகழ்ச்சி இன்னும் வருஷம் நடத்துவீங்களா? என்ன திட்டமிட்டு இருக்கு? ஆமாங்க, இது என்னென்னா இப்போ முதல் வருஷங்கிறதுனால நாங்கள் இந்த அளவுக்கு செயல்படுத்தோம். இனிமேல் இது ஒரு முதல் படியாக வச்சு இனிமேல் எல்லா வருஷமும் இதை விட சிறப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய நலத்திட்ட உதவிகளும் வழங்கியிருக்கிறோம். இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும்போது நல்ல பெரிய வகையில் நலத்திட்ட உதவிகளோடு எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் மதத்தில் அந்த ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கான உங்களை குடும்பத்தை எல்லாம் நாங்கள் முன்னாடியே தேர்ந்தெடுத்து அவங்கள இது பண்ணி வச்சு அவங்க குடும்பத்துக்கான உதவிகளோடு நலத்திட்ட உதவி என்னன்னு இது வச்சு அதோடு சேர்ந்து இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு அடுத்தபடி இன்னும் சிறப்பாக நாங்கள் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது இந்திரா சுந்தரம் நிறுவனம் தனிப்பட்ட நபருக்கு அதாவது உதவிகளை கேட்பவர்களுக்கு மட்டும் இல்லாமல் சமுதாய நோக்கத்தோடு மத நிலையினம் சார்ந்து செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மத நிலையின இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தியிருப்பதாகவும் தொடர்ச்சி வருடம் இதுபோன்ற நிகழ்ச்சி நடத்தி நலத்திட்ட உதவி வழங்குவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாங்க. நியூஸ் தமிழுக்கு ஒளிப்பதிவாளர் மாரியப்பனுடன் பிரசாந்த்.